படத்துக்கும் நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னீங்க. அந்த கோத்ரூ பண்ற பொண்ணுக்கு தான் புரியும் என்ன மாதிரியான ஒரு ட்ராமேட்டிக் ஒரு கண்டிஷனுக்கு போவாங்க அப்படின்றது. லாஸ்ட் வரையும் நீங்க நிக்கிறத நாங்க பாக்குறோம். அதை பத்தி ஆக்சுவலா பேசவே கூடாது. நிஜ லைஃப்ல வந்து போலீஸா மாறிட்டீங்க அப்படின்னா அபியூஸ் பண்றவங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? தலைமறைவு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி சாப்பிடுவோம். உண்மையா அந்த கோவம் இருக்குமா உங்களுக்கு? இன்னும் கடுமையா வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் இருந்தா தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படி வராத பட்சத்துல எல்லாரும் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் சொசைட்டியாவது அவங்க திருப்பி சமுதாயத்துக்கு வரத்துக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும். நான் சொல்றது நடந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓப்பனாக சொல்லாமல் வெறும் கிளாம்பர் மெட்டீரியலுக்காகவே வந்து ஹீரோனை யூஸ் பண்ணுற சினிமாவும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மாட்டிருக்கீங்களா? பட் ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எட்டி பார்க்கும். அப்போ வந்து சில ஃபிலிம்ஸை நம்ம கமெண்ட் பண்ணி ஓகே சில மாதிரிலாம் மாட்டியிருக்கேன். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். வந்து யோகிடா, அது வந்து இது கபாலி படத்தோட ஒரு யூனிவர்ஸா? கபாலி படத்தோட யூனிவர்ஸ். ஏன்னா அந்த ஒரு நேமம் வந்து இருவள் நேமம் வந்து ரொம்ப சேமா இருக்கு. அந்த அதே கெட்டப்பு அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் வச்சது. அந்த அந்த கேரக்டர் நல்லா ரிசீவ் பண்ணாங்க எல்லாரும். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி லுக்கும் இது போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இதில் காப்பு இவங்க, அதனால அதை கொஞ்சம் நாங்கள் இதில் யூட்டிலைஸ் பண்ணோம். நிஜ லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு போலீஸாக மாறிட்டீங்க அப்படின்னா? நான் ஆல்ரெடி ஒரு முக்கால்வாசி போலீஸ் மாதிரி தான் இருக்கேன். நான் இது அபியூஸ் பண்ணுறவங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? இதுக்கு தண்டனை கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த திருத்தணியெல்லாம் வந்து சின்ன பசங்க வந்து அறுவாள் எடுத்து விட்டுற இல்லாமல் சூழ்நிலை உருவாயிடுச்சு. நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தலைமறைவு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி சாப்பிடுவோம். உண்மையாக அந்த கோவம் இருக்குமா உங்களுக்கு? எல்லாருக்குமே இருக்குங்க. ஐ திங்க் மீடியாவில் நம்ம அதை சரி அது நாகரிகமாக இருக்காது, அது ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி. பட்டு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இன்னும் கடுமையாக வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் இருந்தால் தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. அது ஏன் நம்ம இன்னும் அது சரியாக வராமல் இருக்குன்றது எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருக்குது. அது எப்போ தான் வரப்போகுதுன்னு. அப்படி வராத பட்சத்தில் எல்லாரும் அதை வந்து அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க, விச் இஸ் ராங். அப்போ ஒரு அந்த அநியாயம் நடக்கும்போது அது கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. அண்டு அது அந்த கோத்ரூ பண்ணுற பொண்ணுக்கு தான் புரியும் அது என்ன மாதிரியான ஒரு ட்ராமேட்டிக் ஒரு கண்டிஷனுக்கு போவாங்க அப்படின்றது. அட்லீஸ்ட் சொசைட்டியாவது நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க திருப்பி சமுதாயத்துக்கு வரத்துக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும். நான் சொல்கிறது நடந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். அவங்களுக்கான லைஃப் வந்து ஒரு நரக வேதனையான லைஃப்பாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேங்க அதை பற்றி. டேலர் பார்க்கும்போது இருந்துச்சு, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது வந்து அதாவது டாம் பாய் லுக்கில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது? ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இதோட கதையே அதுதான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஒரு லேடி காப். அந்த காப்புக்கு வந்து ஒரு பெண் மேலதிகாரியாக இருந்தாலும் அது ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவள் சொசைட்டிக்கல் ப்ரெஷரு, அவள் ஃபேஸ் பண்ணுற சில ஆப்போசிஷன் ஃப்ரம் மெயில், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் மென்டலி ஹவு ஷீ இஸ் கோப்பிங் அப் அண்ட் அதுலேருந்து எப்படி வெளியே வந்து எப்படி ஜெயிக்கிறா அப்படின்றது தான் வந்து யோகிடா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. பட் அந்த உமன் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது தமிழ் சினிமாவில். நம்ம மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது உமன் சென்ட்ரிக் படம் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறத விட ஜனங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ரிசீவ் பண்ணுறதுல தான் இருக்குது அறம் மாதிரியான ஃபிலிம்ஸு. எனக்கு ஜென்ரலாகவே இந்த உமன் சென்ட்ரிக்கு மேல் சென்ட்ரிக்குன்னு இல்லைங்க. இது ஒரு கதை. இந்த கதையில் இந்த கதாபாத்திரங்கள், இது பெண் கதாபாத்திரம் ஆண் கதாபாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன்.
வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஐ திங்க் தே வில் ரிசீவ் வெல்னு எனக்கு தோணுது. பட் ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சாய் தன்சிகா வந்து எப்பயுமே வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து விழுத்திரு படத்துக்கும் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னீங்க. இப்போ யோகிடா படத்துக்கும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம படம் இல்லை, நம்ம மக்கள்கிட்ட தானே வந்து காமிக்கிறதா இருக்கட்டும். ப்ரொமோட் பண்ணி ஆகணும். இந்த முனைப்பு எதனால வந்துச்சு உங்களுக்கு? ஓகே, நம்ம படம் நம்ம இறங்கி பண்ணலாம், லாஸ்ட் வரையும் நீங்கள் நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது என் வேலை இல்லை. அதுதானே தட்ஸ் யுவர் ஜாப் எண்ட் ஆஃப் த டே. இட்ஸ் என்னோட ஜாபோட இது இன்க்ளூடட். இது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம பேசக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு கோடிக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க, நம்ம அதில் நடிக்கிறோம். இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இந்த ஃபிலிமை நம்ம ப்ரொமோட் பண்ணி ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு பி தேர். இல்லை அதை பற்றி ஆக்சுவலாக பேசவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம அது ஒர்க், நம்மளோட வேலை, அது வி ஷுட் டூ. இவ்வளோ மெனக்கெட்டு நடிக்கிற சாய் தன்சிகாவுக்கு இன்னும் ரீச் பண்ண வேண்டிய இடத்த ரீச் பண்ணிட்டாங்களா, இன்னும் பண்ணலையா? தெரியலையே, எனக்கே தெரியலையே. நான் பாட்டு போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்லி ரீச் ஆனா என்னன்றது தெரியல. பட் எட் டு டூ மோர், இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு தான் தோணுது. இப்போ இன்னும் நடக்குதா வந்து உங்களுக்கு சொல்கிற கதை ஒன்று இருக்கும், அங்கே எடுக்கிற கதை ஒன்று இருக்கும். நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக சொல்லாமல் வெறும் கிளாம்பர் மெட்டீரியலுக்காகவே வந்து ஹீரோனை யூஸ் பண்ணுற சினிமாவும் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நீங்கள் மாட்டிருக்கீங்களா போயிட்டு? தேங்க்ஃபுல்லி மாட்டினதில்லை. அங்கே இருக்கா இன்னும்? மாட்டிக்கிட்ட ஃபிலிம்னா அது ஒரு 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 அவங்களோட டாலரன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இஃப் தே ஆர் வில்லிங் டு டூ, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இஃப் தே ஆர் நாட் வில்லிங், தே ஆர் ஃபோர்ஸிங் தெம் செல்ஃப் அப்படின்னா தே ஹாவ் டு திங்க் அபவுட் இட். லாங் ரன்னுக்கு அது எனக்கு தெரிஞ்சு அது உதவாதுங்க. அது டெஃபினட்டாக உதவாது. மேபி அதுலேருந்து ஒரு ஹைப்பு கிடைக்கலாம், அதுலேருந்து பட் ஆஃப்டர் வென் யூ லுக் பேக்கில் யூ ஃபீல் ஒரு மாதிரி அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஐ ஃபீல் அதனாலே நான் பண்ண மாட்டேங்கிறேன். அது வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இப்போ சாய் தன்சிகா ரொம்ப சூஸியாகவே இருப்பாங்களா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது? அவங்களுக்கு என்ன வேணும், இதில் எனக்கு கேரக்டர் இருக்கா, இதில் வந்து நான் இந்த ரோல் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சூஸியாக தான் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் யோசிக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எட்டி பார்க்கும். அப்போ வந்து சில ஃபிலிம்ஸை நம்ம கமெண்ட் பண்ணி ஓகே சில மாதிரிலாம் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஐ டிசைடட். ஏன்னா அது எல்லாமே ஒரு அனுபவம் தான். நம்ம இப்போ ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகும், என்னடா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுறோமே அப்படின்றது ஃபீல் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அது கதை கரு பிடிச்சிருக்காது, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்காது. ஆனால் ஒரு ஃபினான்ஸுக்காக நம்ம பண்ணியிருப்போம் அந்த ஃபிலிமை. பட் அதை லேட்டராக நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். எனக்கு திருப்தியாக இருக்கிற ஃபிலிம்ஸு, நான் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர்ஸு ஸ்க்ரீனில், அதாவது எல்லோரும் வந்து படம் பார்க்கும்போது என்ன வித்தியாசமாக நம்மளால் நம்ம சைட்லேருந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன மெனக்கெடல் தான் என் சைட்லேருந்து. அதை பேஸ் பண்ணி தான் ஃபிலிம்ஸ் நான் பண்ணுறேன். ஃபினான்ஸுக்காக வந்து ஓகே இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னென்ன மாதிரி கதைகள்லாம் வந்து கேட்டிருக்கீங்க? படம் பேர் சொல்ல வேண்டாம், இந்த கதையெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா. நம்மளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, அது கொஞ்சம் உங்களுக்கு பட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈடுபாடே இருக்காது. அது வந்து ரொம்ப தவறு. ஆக்சுவலாக ஈடுபாடு இல்லாமல் ஒரு படம் நடிக்கிறதே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அந்த படம் கதை பிடிச்சி ஈடுபாடோடு நடித்தாதான் வந்து அது நல்லாவும் வரும். இல்லைனா அது ஒரு அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பட் ஐ கிவன் மை பெஸ்ட். நான் வாங்கின காசுக்கு நான் வந்து என்ன உழைக்கணுமோ நான் அதை என்றைக்குமே உழைச்சிருக்கேன். அதில் நான் என்றைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதில்லை. பட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, சரி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளுக்கு திருப்தியாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்றது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்துடலாம், அதை ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது, தியேட்டர் கிடைக்கிறதில்ல, சின்ன படங்கள்னால நிறைய ஓடிடி ஃபிலிம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வாங்குறதில்ல அப்படின்னா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் இவ்வளோ டிலே, என்ன ஆச்சு? இல்லைங்க, இது எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஒன்று ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கும், இல்லை சரியானபடி தியேட்டர்ஸ் கிடைக்காது, இல்லை சரியானபடி அவங்களுக்கு பிஸ்னஸ் பாயிண்டில் வந்து முன் வரணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஓன் ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரியாக நம்ம பிரிச்சிட முடியாது. யோகிடா பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு அட்மிட். பட் இன்றைக்கி வருது February 6 பெரும்பாடுபட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது சிவகணேஷ் அவர் தான் ப்ரொடியூஸ், ஃபினான்ஸ் கொடுத்தாரு. செந்தில் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க.
இது ஒரு பெரிய மெனக்கெடல். என்னன்னா போஸ்ட் கூட நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம்ல, நம்மளே கண்கூட பார்க்குறோம். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, கம்மி ரிலீசஸ் இருக்குது, பெரிய நடிகர்களோட படங்கள் தான் வந்து அதிகம் இருக்குது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. டெக்னீஷியன்ஸாகவும் சரி, நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அசிஸ்டண்டாக நிறைய பேரை பார்க்குறேன், வேலை இல்லாமல் இருக்காங்க. 6 மாதம் 9 மாதம் முன்னெல்லாம் வந்து 35 படம் 40 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கிற சமயத்தில் இப்போ ஒரு 10 படம் 6 படம் 5 படம் ஷூட்டிங் தான் போகுது, சம்டைம்ஸ் 3 படம் போகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ரிலீஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரிலீஸஸாக இருக்குது. இப்போல்லாம் வந்து மினிமம் கேரண்டி இல்லாமல் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மினிமம் கேரண்டி நம்ம கொடுத்தாகணும். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துருச்சுங்க, நாட் ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட், பட் இட் இஸ் பிகமிங் டஃப் ஆக்சுவலி. ஓடிடி வந்து நம்ம வீட்டில் உட்காந்து டிவியில் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து பார்க்குறோம், அதுக்கு மீறி நீ தேட்டரில் வந்து நீ என்ன கொடுக்குற அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, பிரம்மாண்டமாக இது தேட்டருக்கான சப்ஜெக்ட்டுன்னு என்ன கொடுக்குற அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஃபிலிம் மேக்கிங்காகவும் நிறைய மாறிடுச்சு, ஆக்டிங்காகவும் நிறைய மாறிடுச்சு. அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அந்த இன்டேட்டடாக இருந்துக்கிட்டே வேலையை பார்க்க வேண்டியதுதான், வேலையை தான் பார்க்கணும். சொல்லுங்கள், யோகிதா படத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யோகிதா வந்து நான் ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ஒரு ஃபிலிம், அதுக்காக மட்டும் பார்க்குறதுக்கு நான் சொல்லலை. பட் ஒரு ஒரு பெண் அதிகாரியாக இருந்தாலுமே வந்து ஒரு சொசைட்டிக்கல் ப்ரெஷரு, நிறைய பெண்கள் உடஞ்சி அந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருப்பாங்கல்ல, ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் திரும்ப ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தெம்பு இருக்கும் பாருங்க, அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிமாக யோகிதா இருக்கும் டெஃபினட்டாக. எவ்ரி கேர்ள் ஷுட் வாட்ச் திஸ் ஃபிலிம், எவ்ரி மேன் கேன் ஆல்சோ வாட்ச் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.